சீர்காழி அருகே நாதல்படுகை, முதலைமேடு உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 2000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் காவிரி வெள்ள நீரில் தத்தளிக்கின்றன. பாதிக்கப்பட்ட மக்களுடன் எமது செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய நேர்காணலை காணலாம். இந்த பகுதியில் 2000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வெள்ள நீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக அந்த கொள்ளிடம் கரையிலிருந்து இந்த பகுதிக்கு நாமளே படகு மூலம் தான் இந்த பகுதிக்கு வந்திருக்கோம். அந்த பகுதியில் உள்ள மர கிளைகள் எல்லாம் அடித்து நொறுக்கி கடலுக்கு சென்று கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல இந்த பகுதியில் இருக்கும் ஒவ்வொரு வீடுகளிலும் வெள்ள நீர் உள்ளே புகுந்ததன் காரணமாக உள்ளே இருந்த பீரோ, கட்டில், மெத்தை அனைத்தும் அந்த வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. சில வீடுகளில் அதையெல்லாம் தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து அந்த பகுதி மக்கள்கிட்ட நாம பேசுவோம். சார், இப்ப நேத்து தண்ணி எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு சூழ்நிலை உங்களுக்கு எப்படி இருக்கு, இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இது காலங்காலமா வருதா இல்ல இப்பதான் வருதா? என்ன அரசுகிட்ட சொல்ல விரும்புறீங்க? அங்க தங்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு. இங்க இருந்து அணையை விட்டு கடந்த ஒரு சமுதாய கூடங்கிறது இந்த நாதல்படைக்கு கிடையாது சார். இங்க இருந்து கொண்டு போய் அனுமந்தபுரம் கொண்டு அந்த ஸ்கூல்ல விடுவாங்க, அப்படி இல்லைன்னா கொள்ளிடம் கொண்டு போய் மண்டபத்தில் விடுவாங்க. அங்க போய் இருக்கும்போது எங்களுக்கு கிட்டத்தட்ட 2000 மக்கள் இருக்கிற இடத்த கொண்டு அங்க கொண்டு விட்டாக்கா ரொம்ப சுகாதார சீர்கேடு கிடைக்கும் சார். அதனால எங்களுக்கு அணையை கடந்தா ஒரு சமுதாய கூடம் இருந்ததுன்னா நாங்க நிச்சயமா இம்மா நேரம் நாங்க இருக்க மாட்டோம் சார். எல்லாருமே புறப்பட்டு நாங்க அங்க போயிருப்போம். அந்த நிலை இல்லாத காரணத்தினாலதான் நாங்க எல்லாருமே இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம் சார். இந்த நிலை ஒவ்வொரு ட்ரிப்பும் நிவாரணம் கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க, இன்னைக்கும் செய்வாங்க. ஆனா அதை போய் நாங்க வாங்கி சாப்பிட்டு இருக்கிறத இழக்கிறதுக்கு நாங்க சரியா இல்ல சார். அந்த நிலை தொடரக்கூடாது சார். இந்த ஆட்சியாளர்களும் சரி, அடுத்து உள்ளவங்க சரி, எங்களை கூர்ந்து கவனித்து அதற்கான ஏற்பாட்டை பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கோடான கோடி நாங்க நன்றி சொல்லுவோம் சார்.